சிஎஸ்கேக்கு விசில் போடு. எனக்கு கூட ஆசை ப்ரோ, நான் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஒரு தடவையாவது ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த கோலி ஒருத்தருக்காக மட்டும் தான் ப்ரோ பாக்குறேன். ஃபேன்ஸால தான் வந்து ஆர்சிபியை வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஆர்சிபி ஒரு வாட்டியாவது கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த சீசனா தான் நல்லா இருக்கும். எனக்கு ஐபிஎல் தோனி தான். தோனி தான் பிடிக்கும். எதனால தோனியை பிடிக்கும் ரொம்ப? தோனி எந்த விஷயம் வந்தாலும் அவர் கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. எதுக்குமே அவ்வளவா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண மாட்டாரு. இந்த வாட்டி நம்ம வச்சு செய்வோம். அது சும்மா ஒரு விராட் கோலி அப்படி இப்படி பந்தா பண்ணாரு. கடைசியில 2 ரன் 5 ரன் அவுட். எப்பயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இது பண்ணாரு. என்ன ப்ரோ அசால்ட்டா சொல்றீங்க? எத்தனை 100 செஞ்சுரி போட்டிருக்காரு அவரு தலை தோனியை பார்த்து அப்படியே அடங்கிடுவாரு. இந்த மேட்ச் பாத்தீங்களா? மும்பை எப்படி போச்சு? மாசா போச்சு. ஆனா தோனி 2 பால் டொக்கு வச்சு ஆடினாலும் மாசா ஆடினார். எல்லாரும் ஜாலி என்ஜாய் பண்ணோம். அடுத்தது என்னன்னா, யார் கூட மேட்ச்னு தெரியுமா நமக்கு? சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் எப்படி இருக்கும்? எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்? ஒரு பக்கம் என்னன்னா, நேத்தி மேட்ச் கேகேஆரோடைய ஆர்சிபி ஜெயிச்சிருது. முந்தா நேத்தி மேட்ச். இந்த பக்கம் என்னன்னா, நேத்தி சிஎஸ்கே ஜெயிச்சிருது. இப்ப ரெண்டுத்துக்கும் போட்டினா என்னன்னு தெரியல. போன வருஷம் மேட்ச் பாத்தீங்களா? சிஎஸ்கே லாஸ்ட் செமிஃபைனல்ல வந்து பெங்களூர் வந்து நம்மள அடிச்சு கதற விட்டு அம்ஸ்டாங்க. அதுக்கு இதுவா நம்ம கொடுத்தா ஜெயிக்கணும் அவங்கள. எப்படி நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு சொல்றாங்களே பெங்களூர்? அவங்க வெயிட்டா இருக்காங்களா பெர்ஃபார்மன்ஸ்ல, பேட்டிங்ல எல்லாம்? அதெல்லாம் இல்ல, ஜெயிச்சிடலாம் ஈஸியா. எப்படி ஜெயிக்க முடியும்? அதாவது யாரா இருக்கிறா நம்மகிட்ட ஜெயிக்கிறதுக்கு? ருத்ராஜ், ஜடேஜா, ரச்சின். பவுலிங்ல பாத்தீங்கன்னா பத்திரானா இருக்காரு, நூர் அகமது, அஸ்வின் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. சோ வந்து இப்போ நம்ம மும்பையை செஞ்சு அமிச்சாச்சு. அடுத்தது பெங்களூர் செஞ்சிருவா இல்ல பெங்களூர் நம்மள செஞ்சிருவாங்களா? பெங்களூர் செஞ்சிருவோமா? ஓகே. உங்களுக்கு ஐபிஎல் யார் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஐபிஎல் தோனி தான். தோனி தான் பிடிக்கும். எதனால தோனியை பிடிக்கும் ரொம்ப? தோனி எந்த விஷயம் வந்தாலும் அவர் கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. எதுக்குமே அவ்வளவா அக்ரெசிவா பிஹேவ் பண்ண மாட்டாரு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீங்க ஏன் வயசானவரை வச்சுக்கிறீங்க, யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க. அவர் டீம்ல அவர் பார்க்கணும், யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும் தான் அவர் இருக்காரு. அவர் அவ்வளோ ஆடவே மாட்டேங்கிறாரு. 6 விக்கெட்க்கு அப்புறம் தான் நேத்தி மேட்சே வந்தாரு. அவர் ஒன்றும் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்காமலாம் இல்லை. சரி, பெங்களூருக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த வருஷமாவது கப்பு ஜெயிங்கன்னு சொல்லுவேன். கப்பு ஜெயிங்கன்னு சொல்லுவீங்க? ஆமா. சிஎஸ்கேல வந்து இந்த சீசன்ல யார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? நானா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ருத்ராஜ், பத்திரானா அவங்க மாதிரி யாராவது. இல்லாட்டி அதர் டீம்ஸ்லேருந்து பார்த்தா பட்டீதர் இந்த வாட்டி ஏதோ புது கேப்டனாக வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்சே நல்ல கேப்டனாக அவரோட இதை பேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்த மேட்ச்லேருந்து அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே. ஐபிஎல்லையும் ரொம்ப பிடிச்ச டீம்னா எந்த டீம் உங்களுக்கு? சிஎஸ்கே. சரி, சிஎஸ்கேல ஒரு 4 பிளேயர்ஸ் தான் எனக்கு வேணும், எப்போ எல்லா சீசன்லயும் இருக்கணும்னா என்ன பிளேயர்? தோனி, ருத்ராஜ், ரவீந்திர ஜடேஜா, அஸ்வின். சிஎஸ்கேக்கு விசில் போடு. ரச்சின் ரவீந்திர நல்லா ஆடினாரு. அப்புறம் ருத்ராஜ் எப்பயும் ஆட மாட்டார். நேற்று அவர் 50 அடிச்சாரு. அதான் நேற்று இது என்ன, நேற்று தலை தோனி இறங்கினாரு. அவர் ஏதாவது ஒரு 4 சிங்கிள் தட்டினு பார்த்தா டொக் அடிச்சாரு. ஒரே ஒரு ரன் கூட எடுக்கல. அதான் மைண்ட் 4 ரன் 5 ரன்னுக்கு இறங்கினா காண்டாவது. அவர் சும்மா ஒரு ரன் அடிச்சாலே அது ஒரு கெத்து தான் அப்படின்றீங்க. சரி, ஓகே. நேற்று இப்போ மேட்ச் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து விக்கெட் அதிகமாக போச்சுல, இன்னொன்று வந்து ரன்னும் ரொம்ப கம்மி தான். எதனால் அது நினைக்கிறீங்க? ரன் ஏன் ரொம்ப கம்மியாக அடிக்கும், விக்கெட் ஏன் அதிகமாக போச்சு அவங்களுக்கு? ரன் மும்பைக்கு பட்டு ரோஹித் சர்மா காலியானாரு. அப்புறம் வந்து மும்பையில் முக்கியமாக இவர் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை, ஹர்திக் பாண்டியா மெயின் விக்கெட் டேக்கர்ஸ் அவங்க இல்லை. அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. இல்லை, ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னா, பிச்சு கொஞ்சம் வந்து ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பிச்சு இல்லை அவங்க 2 பேர் மெயினில் இருந்திருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்கோம். அவர் ஜஸ்பிரீத் பும்ரா பாலை போட்டானே எங்கிட்ட சொருகிறானே தெரியாது. அவர் மிஸ் பண்ணது மும்பைக்கு பேட் லக் ஆயிடுச்சு. அதான், இல்லைன்னா நேற்று நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் இருந்திருந்தானே நம்ம ஜெயிக்க முடியாது. நேற்று அவர் இல்லாதனால நமக்கு லக்கு, சென்னைக்கு லக்கா இருந்தது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 28ஆம் தேதி வந்து பெங்களூருக்கும் சென்னைக்கும் மேட்ச் இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து செமிஃபைனலில் நம்ம நல்லா செஞ்சு அமிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம வச்சு செய்வோம். அது சும்மா அவர் விராட் கோலி அப்படி இப்படி பந்தா பண்ணாரு. கடைசியில் 2 ரன் 5 ரன் அவுட். எப்பயும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இது பண்ணாரு. என்ன ப்ரோ அசால்ட்டா சொல்றீங்க? எத்தனை 100 செஞ்சுரி போட்டிருக்காரு அவரு தலை தோனியை பார்த்து அப்படியே அடங்கிடுவாரு. நல்ல பேட்ஸ்மேன் ப்ரோ, நல்லா ஆடுவாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம தலை தோனி ஹையஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்க பிளேயரும் பெங்களூர் தான். ரன் அதிகமா அடிச்ச டீமும் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் ஒரு இடத்துல இருக்கு. அப்படிப்பட்ட டீமை நீங்க வந்து ரன் அடிக்காத அப்படின்றீங்க. இருந்தாலும் நம்ம தலை தோனி மாதிரி வராது. அவர் இருக்க டீம் எப்படி கரெக்டா வழி நடத்துவாரு. ஓகே. வழி நடத்துறது மூலியமா மட்டும் வின் ஆயிட முடியாதுல, பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். இல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஃபர்ஸ்ட் தலை தோனியால தான் நம்ம கப்ல வேர்ல்டு கப்ல வாங்கணும். அவர் எத்தனையோ கப்பு, அவரை மீறி யாரும் ஜெயிக்க முடியாது. தலை தான். சரி, 28ஆம் தேதி வந்து யாருக்கு வந்து ரொம்ப போட்டி அதிகமா இருக்கும், யாரெல்லாம் உங்களுக்கு போட்டியா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சென்னைக்கு?
பெங்களூர்ல யார் போட்டி அதிகமா இருக்கும்? சென்னையில நான் என்ன கேட்குறேன்னா, பேட்டிங் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணா, எனக்கு பவுலிங் தெரிஞ்சு அதிகமாக யார் கொஞ்சம் பண்ணுவா? ஏன்னா விராட் கோலி தான் கொஞ்சம் டஃப்பு. அவர் தான், வேற யாரும் இல்லை. இப்போதான் 4 ரன்ல அவுட் ஆயிடுவார் நீங்க, இப்போ டஃப்ன்றீங்க. அவர் விராட் கோலி டஃப். ஒருத்தர் சால்ட் ஐயோ, அவர் என்ன அடி அடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் டஃப்பா இருக்கும். ஏன்னா அவங்க 2 ஃபர்ஸ்ட் பேரும் வின் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் தூக்கிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா அவங்க விக்கெட் அவுட் ஆகும் நான் வேண்டிக்கிறேன். அடுத்த சென்னை ஜெயிக்கணும் நான் இன்னும் வேண்டிக்கிறேன். ஓகே, சென்னை ஜெயிக்கிறேன்னு. சரி, ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச டோட்டல் ஐபிஎல்ல எந்த டீம் ரொம்ப வெயிட்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு நல்ல வெயிட்னா நம்ம இதில் எனக்கு சென்னை பிடிக்கும். சென்னையோட வெயிட் பிடிக்கிறது இல்லை ப்ரோ. இந்த டீம் பார்த்தா சென்னை பயப்படுறாங்க. வெயிட்டான டீம் அப்படின்னா என்ன டீம்? குஜராத் டைட்டன்ஸ். அவங்க கொஞ்சம் டஃப்பான டீம். ஜிடி. ஓகே. அதுக்கப்புறம் சென்னை பயப்படுறேன்னா இப்போதான் கொஞ்சம் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பார்த்தீங்களா? அவங்களும் இது சன்ரைஸ் 283 ரன் அடிச்சாங்க. அவங்களும் நம்ம கொஞ்சம் பயப்படுற டீம் தான். சன்ரைசர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். மற்ற டீம்லாம் நம்ம அடிச்சு ஆடிட்டோம். இவங்க புதுசாக இறங்கியிருக்க டீமு, அதனால கொஞ்சம் நமக்கு பயம்தான். பயம்தான்றீங்க. சரி, ஓகே. 2020 அதான் இந்த சீசனில் வந்து 2025ல் பெங்களூர் வந்து கப்பு அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே நம்புறாங்க. அது வருஷம் சொல்கிறது தான், அது அடிக்காது. எனக்கு தெரிஞ்சு குஜராத் டைட்டன்ஸ் இல்லை சன்ரைஸ் ஹைதராபாத் அடிப்பாங்க. சென்னை அடிக்க மாட்டாங்களா? அப்போ சென்னை கொஞ்சம் அவங்க 2 பேரும் அடிக்கிறது ஏதோ பெங்களூர் வச்சா கூட கோலிக்காக ஒரு கப்பாச்சும் வச்சுக்கலாம். அவர் வேணாம் அவர்ல இது பண்ண வேணாம். குஜராத் டைட்டன்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் அடிக்கட்டும். 2 ஏதாவது நம்ம நிறைய கப்பு வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் இதுக்கு அவன் நம்ம கப்பு வாங்குவோம். பார்க்கலாம் இந்த போகிற மேட்சை பொறுத்து. சரி, ஓகே. இப்போ ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பிளேயர்னா யார் யார்? சச்சின் ரவீந்திரா, தலை தோனி, அதுக்கப்புறம் நேற்று இப்போ ருத்ராஜ் கெய்க்வாத் ஆடினாரு. அவர் 4 விக்கெட் எடுத்தாரு. அவரை பிடிக்கும். ஓகே, சூப்பர். அவரை பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து பெங்களூர் டீமுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? பெங்களூர் டீம் ரொம்ப பேசுறாங்களா? உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவீங்க. சென்னை உங்களால் பீட் பண்ண முடியாது. எங்கள் தலை தோனி இருக்காரு. ஓகே ப்ரோ. இப்போ சென்னை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. சென்னையை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். சென்னையை தவிர்த்து உங்களுக்கு பிடிச்ச டீம்னா என்ன டீம்? அது என்ன காரணத்துக்காக அந்த டீமை பிடிக்கும்? சென்னையை தவிர்த்துனா சன்ரைஸ் ஹைதராபாத். எஸ்ஆர்ஹெச் அவங்க பேட்டிங் செம்மையாக இருக்குது. ஃபீல்டிங் அது அவங்க எவ்வளோ 283 அடிச்சு பெரிய ஸ்கோரு. அவங்க இது பண்ணலாம். மேக்ஸிமம் சென்னைக்கு அடுத்துனா அவங்க இது பண்ணலாம். அவங்கள பிடிக்கும். ஈஸியாக ஆட வேண்டிய மேட்ச்சு அதை அப்படியே ஃபைனல் ஒரு வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு சென்னை கொண்டு போய் எப்பவுமே சென்னையை பற்றி தெரியும்னா ஹை ஃபீவராக கொண்டு போவாங்க. அது ஓகே. பட் ஆனால் மும்பை ஏன் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்ற மாதிரி இருந்தது? இல்லை, ஆக்சுவலாக மும்ரா, ஹார்திக் பாண்டியாலாம் இல்லைங்க இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் பேடாக போயிடுச்சு. ஓகே. நீங்கள் ஐபிஎல் என்ன யாரோட ஃபேன்? நீங்கள் சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன் தானே? சரி, ஓகே. இப்போ மும்பை அமிச்சாச்சு. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கூட லாஸ்ட் இயரே நம்மளை வச்சு செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி கம்பல்சரி நம்ம ஓன் கிரவுண்ட்ல நடக்குது. ஸோ கம்பல்சரி சிஎஸ்கே தான் ப்ரோ. சிஎஸ்கே தானா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் இடத்துக்கு வந்து உங்களே செய்வோம் அப்படின்றாங்க. இல்லை கம்பல்சரி இருக்காங்க. மும்பை தான் பேசிட்டே இருந்தாங்க, அமுச்சு விட்டாங்க. மும்பை சைலண்ட் தான் ப்ரோ. நம்ம பங்காளிங்க ப்ரோ. இவங்க தான் ப்ரோ பங்காளிங்க. இல்லை, கம்பல்சரி சென்னை தான் ப்ரோ. சென்னை தானே? ஆமா, 90% சென்னை தான் ஜெயிப்பாங்க. யார் அதிகமாக டஃப் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கும் பெங்களூருக்கும் வந்து இப்போ வந்து தோனியை விட்டுருங்க, கோலியை விட்டுருங்க. ஸோ இவங்க 2 பேர்த்த தவிர்த்து அந்தந்த டீம்ல வந்து வெயிட்டான பர்சன்ஸ் யார் ரொம்ப டஃப் கொடுப்பாங்க? இப்போ சால்ட் நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா இப்போ ஆடிட்டு இருக்காரு. ஸோ இவங்களா டஃப் கொடுப்பாங்க. ஸோ அஸ்வின் கூட நல்லா பவுலிங்காக நல்லா, ஏன்னா ஹோம் கிரவுண்டில் அஸ்வின்லாம். ஸோ அஸ்வின் கூட நல்லா போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. சிஎஸ்கேல உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 பிளேயர் மட்டும் எல்லா சீசனும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன பிளேயரை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தோனி தான் ஃபர்ஸ்ட். அதுதான் லாஸ்ட் சீசன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ருத்ராஜ் கெய்க்வாடு, சச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு என்ன சீசன் தெரியல. 10 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. இருந்தால் நல்லா இருக்கும். அஸ்வின் இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் டூபே இருந்தால் நல்லா இருக்கும். ஃபைனலில் அட்லீஸ்ட் இந்த சீசன்லயாச்சு ஆர்சிபி ஜெயிக்க சான்சஸ் இருக்கா? எனக்கு கூட ஆசை ப்ரோ. நான் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஒரு தடவையாவது ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த வாட்டி சான்ஸ் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியத்தோட சொல்லுங்க. அந்த கோலி ஒருத்தருக்காக மட்டும் தான் ப்ரோ பார்க்கலாம். எனக்கு பிடிக்கும் ப்ரோ. கோலிக்காக தான் ஜெயிக்கணும்னு பார்த்தேன். ஆனா அந்த ஃபேன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, கலைக்கு ஓட்டுறாங்க. தோனியும் ஓட்டுறாங்க, சிஎஸ்கே ஓட்டுறாங்க, மஞ்சாமா ஃபேன்ஸால தான் வந்து ஆர்சிபியை வந்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஆர்சிபி ஒரு வாட்டியாவது கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த சீசனா தான் நல்லா இருக்கும். ஃபைனல்ல ஒரு பெஸ்ட் 2 டீம் மோதணும்னா என்னென்ன டீமா இருக்கும் ஃபைனல்ல? சொல்லவே வேணாம் ப்ரோ, சிஎஸ்கே எம்ஐ தான் ப்ரோ.
பெங்களூர் ஜெயிக்கணும்ன்றீங்க, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் வந்து நல்லா போகணும், ஃபைனலே ஃபயரா இருக்கணும்னா சிஎஸ்கே எம்ஐ போனாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி ஓகே ப்ரோ, லாஸ்ட் ஒரு கொஸ்டின். பெங்களூருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லிடுங்க. ஃபேன்ஸ்க்கு முதல் சொல்லிடுறேன், ஓவர் ஆட்டிடியூட் வேண்டாம். அவங்க நார்மலா விட்டாலே நல்லா ஆடி ஃபைனல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ஜிப்பு போட்டாவே போதும், வின் ஆயிடுவாங்க. இருக்கு.